5 × 13 × 5 சென்டிமீட்டர், 16 × 14 × 6.5 சென்டிமீட்டர், 18 × 14.5 × 6 சென்டிமீட்டர் என 4 வகையான செங்கற்கல்கள் அந்த விகாரை கட்டுமான பகுதியிலே பயன்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக சோழபுரம் தமிழக தொல்லியல் துறை மேற்கொண்ட கங்கை கொண்ட சோழபுரம் சோழன் மாளிகை அகழாய்விலே இதே போன்ற செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதையும் நாம் பார்க்க முடிகிறது. இவற்றோடு அதில் சோழர் காலத்தைச் சேர்ந்த பானை ஓடுகள் பல கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதுதான் இந்த மாறி வந்துருச்சு படம். இதுதான் இந்த விகாரையினுடைய அடிப்பகுதி. அதில் கீழே 3 செங்கல்கள் எவ்வாறு அடுக்கப்பட்டுள்ளன, அந்த கட்டுமான தொழில்நுட்பத்திலே எவ்வாறு வைக்கப்பட்டுள்ளன என்பதை நீங்கள் பார்க்கலாம். இது என்னுடைய க்ளோஸ் அப் வியூ அந்த செங்கற்களினுடைய. இது சர் வால்டர் எலியட் 1860 நாகப்பட்டினம் கடற்கரையில் பதிவு செய்த புத்த விகாரம். அது 1860 வரை அங்கே இருந்ததை நாம் ஆவணங்கள் வாயிலாக, ஆய்வாளர்கள் குறிப்புகளின் வாயிலாக அறிய முடிகிறது. இது மற்றொரு புத்த விகாரை. 2 விகாரைகள் அங்கே இருந்துள்ளன. ஆனால் ஆய்வாளர்களிடையே அங்கு ஒரு விகாரை தான் இருந்தது என்ற கருத்து உள்ளது. ஒரு சிலர் 3 விகாரைகள் இருந்ததாக கூட சொல்கிறார். ஆனால் 2 விகாரைகள் நிச்சயமாக இருந்தது என்பதை நாம் ஆவணங்கள் வாயிலாக உறுதிப்படுத்தலாம். இருந்தாலும் எங்களுடைய அகழாய்விலே ஒரு விகாரையினுடைய அடிப்பகுதியை நாங்கள் கண்டுபிடித்துள்ளோம். ஆறு 7க்கும் இடையிலே, 6வது மண்ணடுக்கிற்கும் 7வது மண்ணடுக்கும் இடையிலே புதிய கற்கால கோடரி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இக்கோடரியானது வெர்டிகலா, அதாவது நேராக சரிபாதியாக உடைந்த நிலையிலே கிடைத்துள்ளது. அது இந்த படம் இங்கே நான் காட்ட முடியவில்லை. இது பிற்காலத்தை வந்த மக்கள் அதை தொடர்ச்சியாக பயன்படுத்தி வந்துள்ளனர் என்பதை நாம் அறிய முடிகிறது. 7வது மண்ணடுக்கிலே பல்லவர் கால மண்கல சில்லுகள் மிகுதியாக காணப்படுகின்றன. அவற்றில் ஒன்றில் நாகர் என எழுத்து பொறித்த பானை ஓடு. அதான் நீங்க பாக்குறீங்க. உங்களுக்கு சரியா தெரியுதா என்னன்றது எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நண்பர்கள்லாம் அதை ஏற்கனவே பார்த்திருக்காங்க. இருந்தாலும் என்னுடைய இந்த ஸ்கேண்ட் பிக்சர் இங்க இருக்கு. அதனுடைய எழுத்து எப்படி இருக்குன்றதுல கொடுத்து முழு கட்டுரை வெளிவரும் என்ற அடிப்படையிலே நாங்கள் இருந்தோம். அதெல்லாம் தெளிவாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதை நான் கொடுக்கிறேன். ஒருவேளை நீங்க பார்க்கணும்னா நீங்க அதை பார்த்துக்கலாம். பொதுவாக இதுவரை நமக்கு கிடைத்த பானை ஓட்டு எழுத்துக்கள் அனைத்துமே கீறல்களாகத்தான் கிடைத்துள்ளன. ஆனால் இது முத்திரை குத்தப்பட்ட எழுத்துக்கள், ஸ்டாம்ப் குத்திருக்காங்க. நம்ம இலக்கியங்களை கூட பட்டினப்பாளையில கூட நமக்கு அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் வருது, புலி பொறித்து புறம்போக்கி அப்படின்றது. ஆனா அது புலி சின்னங்கள் குத்தப்பட்டதற்கான வணிகத்திலே, வணிக செயல்பாடுகளிலே இருந்ததற்கான நடவடிக்கைகள் நமக்கு இலக்கியங்களிலே தெரிகிறது. ஆனால் முதல் முறையாக பானை ஓட்டிலே முத்திரை குத்தப்பட்ட எழுத்துக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுவே முதல் முறை எனலாம். இதனுடைய எழுத்து அமைதியை கொண்டு இது கிபி 6-7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது என கருதலாம். இவற்றோடு 7வது மண்ணடுக்கின் அடிப்பகுதியிலே கருப்பு சிவப்பு மண்பாண்ட ஓடுகள், கருப்பு மண். இதில் படத்துல கீழே இந்த லெப்ட் சைட்ல இருக்கிறதா சங்க காலத்தை சேர்ந்த அல்லது இரும்பு காலத்தை சேர்ந்த ஆப்ஸ்காட்ச் மாதிரி இருக்கு இல்லையா, தெரியும் உங்களுக்கு. அது பிளாக் அண்ட் ரெட் வேர் இருந்ததுல. மற்றெல்லாம் சோழர் கால ஓடுகள், பல்லவர் காலத்தை சேர்ந்த ஓடுகள் மேலே எல்லாம் ஒரே இதாக காட்டப்பட்டுள்ளது. இவற்றிலே இரும்பு காலத்தை சேர்ந்த கருப்பு சிவப்பு மற்றும் கருப்பு நிற பானை ஓடுகள் குறைந்த அளவிலே அங்கே எடுக்கப்பட்டிருந்தாலும் சங்க கால மக்கள் வாழ்ந்ததற்கான எச்சங்களாக அந்த அடுக்கினை நாம் எடுத்துக்கொள்ளலாம். பொதுவாக நாகப்பட்டினத்திலே பல இடங்களிலே, அதாவது சொல்லக்கூடிய தாளிகள்,
கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அண்மையில் கூட முத்துமாரியம்மன் கோயிலுக்கு அருகிலே வீடு கட்டுவதற்காக இப்போ ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாக 6 அடி ஆழத்திலே ஒரு 3 தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையிலே அங்கு சங்க காலத்தைச் சேர்ந்த எச்சங்கள் தாளிகளாக மற்றும் சில பொருட்களாக கிடைத்து வருவதை நாம் பார்க்கிறோம். ஆக இதனுடைய அடிப்பகுதி, இந்த அகழாய்வினுடைய இந்த குழியினுடைய அடிப்பகுதி சங்ககால எச்சங்களை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. இந்த வகையிலே ஐரோப்பியர் காலம் முதல் சங்க காலம் வரை, அதாவது நீங்க மண் அடுக்கல மேல இருந்து கீழே தான் நம்ம பாக்குறோம். 1, 2, 3 நம்ம கீழ இருந்து போட்டு போறதில்ல, மேல இருந்து தான் நம்ம அகழாய்வுல போட்டுட்டு வருவோம். அந்த அடிப்படையில இப்ப நம்ம இந்த காலத்தில இருந்து சங்க காலம் வரை ஒரே இடத்துல அந்த பண்பாட்டு கூறுகளை வெளிப்படுத்திய அகழாய்வாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே போன்று உலகத்திற்கே திலகமாக விளங்கும் நாகப்பட்டினமான சோழக்குளவள்ளிப்பட்டினம் என ராஜராஜனுடைய ஆனைமங்கலம் செப்பேட்டு குறிப்பு இங்கே உறுதி செய்யப்பட்டுள்ளது எனலாம். பொதுவாக இந்த நாகப்பட்டினமானது சோழர் காலத்திலிருந்து, சங்க காலத்திலே இருந்த பூம்புகாரினுடைய நிலை மாற்றத்திற்கு பிறகு பல்லவர் காலத்திலிருந்து இதனுடைய சிறப்பு வெளிப்படுவதை நாம் இந்த அகழ்வாயிலிருந்து பார்க்க முடியும். நன்றி. கட்டுரை தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை, வினாக்களை தயவு செய்து கூறும்படி கேட்டு. சில முக்கியமான செய்திகளை வெளிக்கொணர்ந்திருக்கிறது. அந்த வகையில் இது பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் நீங்க இந்த விகாரையினுடைய அடிப்பகுதின்னு சொல்றீங்க இல்லையா, அது எப்படி உங்களால் அதை கணிக்க முடிந்தது? அது இன்னும் நிறைய தொல்பொருட்களை இன்னும் நாங்க அடையாளம் காண வேண்டி உள்ளது. தொடர்ந்து அந்த பணி நடைபெற்று வருகிறது. இது ஒரு பகுதி, அதாவது சுருக்கம் என்று சொல்லலாம். குறிப்பா இந்த அகழாய்வு குழியை அந்த இடத்துல இந்த அகழாய்வு குழி நாம் போட வேண்டும், அகழாய்வு மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எங்களுக்கு எங்க துறை பேராசிரியர் சுப்பராயல் அவர்களுடைய தலைமையில் நாங்கள் மேற்கொண்ட கலாய்வின் போது எங்களுக்கு ஏற்பட்டது. அது அவருக்கு பின்னர் நான் அந்த துறைக்கு வந்த பிறகு என்னுடைய மேற்பார்வையிலே இந்த அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதுக்கு ஒரு சிறந்த சான்றாக இந்த இடத்தில் இந்த விகாரை இருந்தது என்பதை சொல்வதற்கு ஒரு சிறந்த சான்றாக வால்டர் எலியட்டினுடைய குறிப்பு நமக்கு ஒரு முக்கிய சான்றாக விளங்குகிறது. அந்த குறிப்பிலும் கிறித்துவ ஆவணங்களிலும், கிறித்துவ சபை சேசு சபை ஆவணங்களிலும் ஒரு கல்லூரி, அதாவது இன்று செயின்ட் ஜோசப் என்று திருச்சிராப்பள்ளியில் உள்ளதே, அந்த கல்லூரி முதலாக நாகப்பட்டினத்தில் உருவாக்கப்படுகிறது. அது உருவாக்கத்தின் போது அங்கு படிக்கின்ற மாணவர்களுக்கு எங்களுக்கு நாங்கள் நடத்தி வரும் கல்லூரிக்கு எதிராக இருக்கின்ற ஒரு பழமை வாய்ந்த ஒரு கட்டிடம், அது சைனா பகோடா, அவங்களுடைய இதுல அவங்க அதை சொல்றாங்க. சைனா பகோடா, பிளாக் பகோடா, இது மாதிரி கருப்பு கோபுரம் அப்படின்லாம் அவங்க சொல்றாங்க. அந்த இதை இடிக்கணும் அப்படின்ட்டு அப்ப இருந்த கவர்னர் 1860 இருந்த கவர்னர் நேப்பியர்கிட்ட அவங்க முறையிடுறாங்க. அந்த அடிப்படையில இருக்கிற ஆவணங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த இடம் விகாரை இருந்த இடமாக நாம் ஆவணங்களின் வாயிலாக எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று. அடுத்ததாக ஆனைமங்கலம் செப்பேட்டிலே இந்த சைலேந்திர வம்சத்து மன்னர்கள் ஸ்ரீமார விஜயதுங்கவர்மனால் மற்றும் அவனுடைய தந்தையார் சூடாமணி வர்மதேவன்